ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோக்கள் நெறைய நம்மளோட யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருப்போம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான வீடியோக்கள் அதாவது நம்ம வந்து ஒரு ஞாபகார்த்தமான வீடியோக்கள் நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு பிறந்த நாளா இருக்கலாம், ஒரு திருமண நாளா இருக்கலாம், ஒரு நிச்சயதார்த்தமா இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு போன இடமா இருக்கலாம். அத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா ஆ சில நம்ம ஏதோ ஆடியோ எடுத்து போட்டிருப்போம். இல்ல ஒரு பாடல்கள் எடுத்து போட்டிருப்போம். இல்ல வந்து யாரோட டயலாக்கையோ நம்ம எடுத்து போட்டிருப்போம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல அந்த வீடியோவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல அவங்க வந்து ரீமேக்ஸ் ஆப்ஷன ஹைட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நமக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மியூட் ஆயிடும். மியூட் ஆகி அன்லிஸ்ட்ல போயிடும். அன்லிஸ்ட்ல போயிட்டு 30 நாள் கழிச்சு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அந்த வீடியோக்கள நம்ம எப்படி சேவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது? அதாவது ஞாபகார்த்தமா ஒரு போட்டிருப்போம். நம்ம புடிச்ச மாரி ஞாபகார்த்தமா இந்த வீடியோ அழியாம இருக்கணும், எப்பயுமே வச்சுக்கணுங்கிற மாரி வீடியோக்கள் இருந்ததுன்னா, அந்த வீடியோக்கள அன்லிஸ்ட்ல போன வீடியோக்கள நம்ம எப்படி சேவ் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அந்த வீடியோக்கள பார்த்துட்டு, இத சின்ன காணொளியா தான் இருக்க போது. பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான வீடியோக்கள் மட்டும் நீங்க அந்த வீடியோவ டவுன்லோட் போட்டு, நீங்க திரும்ப அத வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஞாபகார்த்தமா இருக்கிற வீடியோக்கள் மட்டும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது மாரி உங்க வீடியோக்கள் எதுவும் மியூட் ஆயிருக்கு அப்டின்னா, நேரா என்ன பண்றீங்கன்னா, போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த மெயில ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இப்படித்தான் வந்து அந்த மெயில ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படித்தான் வரும். இப்ப உங்களுக்கு திரும்ப சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்படித்தான் அந்த மெயில் வந்திருக்கும். அத ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா இப்படித்தான் வரும். அத நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதுல கீழ அப்படியே மேல தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, திஸ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அது என்ன பண்ணணும், குரோமுக்கு போயிட்டு திரும்ப நம்ம யூடியூப் சேனலுக்கு வரும். அந்த யூடியூப் சேனலுக்கு வரும்போது, அந்த வீடியோக்கள நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ வந்து என்னோட வீடியோ தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டயலாக் எடுத்து போட்டு, இந்த வீடியோ வந்து அன்லிஸ்ட் ஆயிட்டு இந்த கீழ பாருங்க, கீழ அன்லிஸ்ட்ன்னு காமிக்குது பாருங்க. இந்த வீடியோக்கள நம்ம எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, டாப்ல பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் பாக்ஸ் பக்கத்துல 3 புள்ளி இருக்கு பாருங்க. அந்த 3 புள்ளிய தொட்டுக்கோங்க. 3 புள்ளிய தொட்டுட்டீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் காமிக்கும். அதுல பார்த்தீங்கன்னா சேவ் டூ டிவைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சேவ் டூ டிவைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத தொட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேலரிக்குள்ளர சேவ் ஆயிடும். புரியுதுங்களா? இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரியில சேவ் ஆயிடும். இந்த வீடியோ வந்து கேலரியில வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்ப பாருங்க, நம்ம அங்க சேவ் பண்ண வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ எந்த வீடியோன்னு சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கேலரிக்குள்ள வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த பாருங்க அந்த வீடியோ இங்கே வந்துட்டு 2 வாட்டி நான் உங்களுக்காக சேவ் பண்ணி காமிச்சேனா, அந்த வீடியோ இங்க வந்துட்டு பாருங்க. இதுதான் அந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு தெரியும் கீழ எந்த ஒரு இது இல்ல. நம்ம சும்மா யூடியூப் சிம்பலோ எதுவுமே இல்ல. நார்மலா தான் அந்த வீடியோ நமக்கு டவுன்லோட் ஆயிருக்குது. இதுதான் அந்த எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படிங்கிறது, எப்படி சேவ் பண்றதுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இத நீங்க பார்த்து, இதே மாரி உங்களுக்கு புடிச்ச வீடியோக்கள் எதுவும் இருந்தது, அத வந்து அன்லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலான்னா, இப்படி நீங்க வந்து இந்த முறையில நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு, இத அப்லோடும் நீங்க பண்ணிக்கலாம். அப்ப அப்லோட் பண்ணா ரீயூஸ்டு வருமான்னு கேட்டீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த வீடியோ சேனல்ல இல்ல. அந்த சேனல்ல அந்த வீடியோ இல்ல. நீங்க வந்து அந்த வீடியோ 30 நாள்ல டெலீட் ஆயிடும். இல்ல நீங்களே டெலீட் பண்ணிடுங்க. அது திரும்பி பப்ளிக் பண்ணாலுமே, அது அன்லிஸ்ட்ல தான் போய் விழும். இதுதான் சின்ன ஒரு வழிமுறை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சரண் தம்பி டெக் சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் தானே! சும்மா போற போக்குல ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு போங்க. நீங்க போற போக்குல நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்றது எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்கிரீஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு புது புது வீடியோக்களா எடுத்து உங்களுக்கு நான் போடுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். நீங்க இத மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய். வீடியோக்கள முக்கியமான வீடியோக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. விட்றாதீங்க, மிஸ் பண்றாதீங்க. இப்போ ஒரு பிறந்தநாள் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம கேலரியில இல்ல. நம்ம ஃபோன் கேலரியிலும் இல்ல. அதில அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று நினைவுகளா இருந்ததுன்னா, சேவ் பண்ணி மறக்காம வச்சுக்கோங்க. நான் இது மாரி 1000 வீடியோக்கள் நான் எடுப்பேன். அதனால நான் அத சேவ் பண்ணல. உங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சொல்லி காமிச்சேன். அதுக்காக நான் சேவ் பண்ணி எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். 2ஆம் முறையும் சொல்றேன். பாய்.